தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் விஜய ராஜசேகர் முன்னிலையில் அருணாச்சலத்தின் உடலுக்கு பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், இப்ப காவல் மரணம் நிகழ்ந்த அருணாச்சலத்தின் உடலுக்கு பிரேத பரிசோதனை தற்போது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கள நிலவரம் என்ன? நிஷமா பூர்ணிமா தூத்துக்குடி மாவட்டம் அமுதா நகரை சேர்ந்தவர் அருணாச்சலம். இவர் லெவஞ்சிபுரத்தில் ஒரு அரசு மதுபான கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த 17ஆம் தேதி இவரிடம் 120 மது பாட்டில்கள் இருந்ததாக தென்பாக்கம் உள்ள காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து அவர் அங்கு உள்ள செல்லில் அடைக்கப்பட்ட போது திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்ததை தொடர்ந்து அவரது உறவினர்களை அழைத்து காவல்துறையினர் அவரை நேரடியாக அழைத்து அனுப்பியுள்ளார்கள். இந்த நிலையில் அவர் தூத்துக்குடியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று காலையில் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த உயிரிழப்புக்கு மர்மமான முறையில் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் தொடர்ந்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அவருடைய பிரேத பரிசோதனை நேற்று இரவு நடைபெறுவதாக இருந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக பிரேத பரிசோதனை இரவு மாலை 6 மணிக்கு மேல் செய்யக்கூடாது என தெரிவித்து அவர் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதைத் தொடர்ந்து இன்று காலை சரியாக 7:15 மணிக்கு தூத்துக்குடியில் உள்ள அந்த பிரேத பரிசோதனை வைக்கப்பட்டுள்ள அறையில் அந்த பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையிலும் அதேபோல 2 வீடியோகிராபர்களும் சம்பவ இடத்தில் முழுமையாக அந்த வீடியோ என்பது பதிவு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக நீதிமன்றத்தில் அவர்கள் நீதிபதி முன்னிலையிலே அந்த பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. அந்த பிரேத பரிசோதனையின் போது அவரது பெற்றோர்கள் நேரடியாக அவருடைய தந்தை நாகராஜன் மற்றும் தாய் மற்றும் தம்பி ஆகிய 3 பேரும் முதலாக அங்கு உள்ள உடலை நேரடியாக அவர்கள் பார்ப்பதற்காக அனுமதி அளிக்கப்பட்டது. அதன் பிறகு உடலில் ஏதேனும் காயம் இருக்கிறதா என்பது தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் முன்னிலேயே அது நேரடியாக ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. அதன் பிறகு நேரடியாக சரியாக 7:15 மணிக்கு பிரேத பரிசோதனை என்பது துவங்கப்பட்டு தற்போது 2 மணி நேரத்துக்கும் மேலாக அந்த பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து அந்த பிரேத பரிசோதனை செய்யப்படக்கூடிய அறையில் முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருமே இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரேத பரிசோதனை என்பது முடிவுக்கு பிறகுதான் அவருடைய உடலை வாங்குவது தொடர்பாக அவர் பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் உடலில் ஏதேனும் காயங்கள் இருந்தால் உடனடியாக இது தொடர்பாக அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு விஷயத்துக்கும் செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது என்பதும் கூறப்படுகிறது. இது குறித்து அவருடைய வழக்கறிஞர் நம்மிடம் இருக்கிறார், அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது. உங்களோட தகவல் என்ன, உங்க கோரிக்கை? நேற்று இறந்த நபர் அருணாச்சலங்கிறவர், அவருடைய பிரேத பரிசோதனை இன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் 3 டாக்டர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் என்ன ரிப்போர்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன சட்ட உதவி பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். குறிப்பாக ஏதாவது டிமாண்ட் எதுவும் பண்ணியிருக்காங்களா? குறிப்பாக அவருடைய மர்மமான முறையில் உயிரிழந்ததாக ஒரு உறவினர் தெரிவிச்சாங்க. இப்ப அரசு தரப்புல பல்வேறு விளக்கங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா செல்ல இருந்து கீழே வர மாதிரிலாம் தகவல் சொன்னாங்க. நீங்க இவங்க ஃபேமிலில இருந்து ஏதாவது டிமாண்ட் எதுவும் பண்ணியிருக்காங்க? ஃபேமிலியில இருந்து அவங்க வைக்கிற கோரிக்கை அவரை அந்த இறந்த நபரை யாரேனும் காவல்துறையினர் தாக்கியிருந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறது அவங்களோட டிமாண்டா இருக்கு. இப்ப அவரோட வாக்குமூலத்திலே 4 காவலர்கள் தன்னை தாக்கியதாக அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு அரசு ரீதியா இல்ல சட்ட ரீதியா என்ன செய்யலாம்? அந்த வாக்குமூலம் மரண வாக்குமூலமா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்க சொன்ன விஷயம். இறந்த நபர் 4 நபர் தன்னை தாக்கினதா சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையிலையும் விசாரணையை முன்னெடுக்கணும். போலீஸ் விசாரிச்சு இதுல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நியாயம் பண்ணணும் அப்படிங்கறத எங்களோட கோரிக்கை. நேரடியாகவே அவர் வாக்குமூலம் என்பது ஏற்கனவே அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போதே வாக்குமூலம் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்குமூலத்தில் கிட்டத்தட்ட 4 பேர் தன்னை காவலர்கள் தாக்கியதாக அவர் தெரிவித்திருந்தார். தற்போது அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மைய புள்ளியாகவே இருக்கிறது. ஏனென்றால் காவலர்கள் 4 பேர் தாக்கியது தொடர்பாக தான் தற்போது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதும் அவரது உறவினர்கள் என்பது தெரிவித்துக் கொண்டுள்ளார்கள். தொடர்ந்து அவர் பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில பிரேத பரிசோதனை முழுமையாக முடிந்த பிறகு, என்னதான் அவர்கள் ஏதேனும் காயங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாக முழுமையாக முடிந்த பிறகு அதற்கான அவர்கள் முழுமையாக அந்த அறிவிப்பு என்பது வெளியே வரும். ஏனென்றால் மேஜிஸ்ட்ரேட் என்பவர் நேரடியாக தங்கள் தகவலை தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள்
வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். தொடர்ந்து அதற்கான என்ன தகவல் இருக்கிறது என காவல்துறை மத்தியில் என்ன தகவல் இருக்கிறது என்பது தொடர்பாக தகவலை தெரிய வரும் என்பது தெரிவிக்கிறார்கள். இது குறித்து பீப்புள் வாட்சோட வழக்கறிஞர் மானசாமி நம்மிடம் இருக்கிற அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். குறிப்பாக தற்போது இந்த பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஏன்னா அவர்களோட பரபரப்பான வாக்குமூலத்திலே 4 காவலர்கள் தாக்கியதாக அவர் தெரிவித்திருந்தார். நீங்க என்ன சொல்ல வரீங்க? குறிப்பாக அரசுக்கு என்ன சொல்லுங்க? அருணாச்சலத்தினுடைய மறைவு ஒரு துரதிர்ஷ்டவசமானது. இது சம்பந்தமாக காவல்துறை அதிகாரிகள் தாக்கிய அந்த அருணாச்சலத்தை தாக்கிய அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது முதற்கட்டமாக தாளமுத்து நகர் காவல்துறை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் என்பவர் தான் அவரை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க அழைச்சிட்டு போய் சவுத் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த தாரண்யாங்கிற அந்த உதவி ஆய்வாளரிடம் ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பைக் பட்ரோல் வடிவேல் என்பவர் தான் அந்த பாடியை கைப்பற்றி அவரை கைப்பற்றி அரெஸ்ட் பண்ணி 120 பாட்டில எடுத்துட்டு போயிருக்காங்க. எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் அடிச்சதுனாலதான் அவர் உயிரிழந்திருக்கா சொல்லிட்டு அந்த பையனுடைய வாக்கு மூலமே எங்களுக்கு காவல்துறை 3 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்க முறையா அந்த காவல்துறை அதிகாரி மேல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். எடுக்கணும். அரசு முறையாக இது போன்ற நல்ல ஆட்சி நடத்துகின்ற அரசு இது போன்ற காவல்துறை உள்ள முரண்பட்ட இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தா இருக்குது. இப்போ சந்தோஷ்குமார் வெர்சஸ் இந்த மதுரை கலெக்டர் அந்த ஆர்டர் பிரகாரம் பிஎம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த உறவினர்களும் உள்ள இருக்கிறாங்க. அப்போ எக்ஸ்பர்ட்ஸ் போரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் 2 உயர் அதிகாரிகள் காவல் அதிகாரி மருத்துவத்துறை சேர்ந்த அதிகாரிகளும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்ப மருத்துவ அறிக்கை வந்தவன தான் நாங்க அடுத்த கட்டமான நடவடிக்கைகளை எடுக்க முடியுங்கிற சொல்லிக்கிறோம். குறிப்பா பாத்தீங்களா பிஎன்எஸ்ல 178 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தாலே ஆட்டோமேட்டிக்கா சிபிசிஐடி சென்றும் அவர்களுக்கான நிவாரண உதவிகளை மேற்கொள்ளப்படணும் சொல்லி ஒரு அரசுல ஒரு விதி இருக்கு. இப்ப இதற்கு தமிழக அரசு சார்பாக எதுவும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. ஏன்னா மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அவருக்கு ஏதாவது நிவாரண உதவி வழங்குவதற்காக நீங்க வழக்கறிஞர் எதுவும் கோரிக்கை வைக்கீங்களே? ஆமா, உரிய நிவாரணம் ஒரு காவல்துறை கஸ்டடியல் டார்ச் இது கஸ்டடியல் இதுல நடந்தது. லாக்அப் டெத் நடந்திருக்கு. இந்த லாக்அப் டெத்ல கண்டிப்பாக இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகை வழங்கி ஆகணும். அதை நாங்க இன்சிஸ்ட் பண்றோம். நாங்க இது பண்ணலாம் கிடைக்கலனாலும் முறையான நீதிமன்றத்தை அணுகி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிகாரங்களை நாங்க முறையா வாங்கி கொடுப்போங்கிறத சொல்லிக்கிறோம். நாங்க பீப்புள்ஸ் வாட்சில இருந்து எங்க டீம் வந்திருக்காங்க. எங்க இதுல பாத்திமா பாபு அவங்க வந்திருக்காங்க. அங்க இருந்து நாங்க டீம் இது பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கான இது என்னன்னா மனித உரிமை மீறல் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் இது போன்ற பணிகளை செய்யறோம். இந்த மாதிரி இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் இங்க நடந்திருக்கு. இது சம்பந்தமாக போஸ்ட்மார்டம் அறிக்கை வந்த உடனே நாங்க அடுத்த கட்டம் இருப்போம். பூர்ணிமா, நீங்க நேரடியாவே கேட்டிருக்கலாம். அவர்களுக்கான நேரடியாக பிரேத பரிசோதனை அறிக்கை என்பதுதான் தற்போது கேட்கப்படக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. குறிப்பாக அந்த பிரேத பரிசோதனையில் வேறு ஏதும் காயங்கள் இல்லை என்றால் உடனடியாக அவர் உடலை வாங்குவதற்கும் உறவினர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளார்கள். இல்லை என்றால் உடலில் ஏதேனும் காயம் ஏற்பட்டால் அந்த உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் உறவினர் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இருந்த போதிலும் அரசு நிவாரண உதவி என்பது இதுவரை எதுவும் செய்யவில்லை என்பது கூறப்படுகிறது. ஒரு காவல் நிலையத்தில் உள்ள ஒரு விசாரணையாக இருந்த நிலையில அவர் உயிரிழந்ததாகவும் அவரை காவலர்கள் தாக்கியதாகவும் பரபரப்பான வாக்குமூலம் தெரிவித்த நிலையில அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான நிவாரண உதவிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் வழக்கறிஞரோட கோரிக்கையா உள்ளது. பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்.